ஹாய் செலகுட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு ஆல்ரெடி கையில் சில்வர் பட்டன் இருக்கு இல்லையா, அதாவது எங்களோட சில்வர் பட்டன். ஸோ இது வந்து காலையில் தான் வந்து சில்வர் பட்டன்லாம் வாங்கியிருக்கீங்க, இன்றைக்கி தாண்டி உங்கள் வீடியோலாம் பார்த்தேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா கிட்ட சில்வர் பட்டனை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் எல்லாருமே கேட்டாங்க. சரிக்கா எடுத்துட்டு வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் பட்டனை எடுத்துட்டு வந்து இப்பதான் ஞாபகம் வந்தது, ஏன் நம்ம இதுல பிராங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இதில் ப்ராங்க் வீடியோ எடுக்கிறேன். சடனாக ஞாபகம் வந்தது, சில்வர் பட்டன் மிஸ்ஸிங். இதை தான் நம்மளோட ப்ராங்க்கு. எப்படி இருக்கும்னு தெரியல, எப்படி கற்றுவாங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ அனுபவித்தோம். 1 லட்சம் ஃபேமிலி வரத்துக்கு அவ்வளோ 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 எஃபெக்ட் போட்டு இந்த இடத்துல வாங்கிட்டு என்னோட பின்னாடி மாட்டி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது இல்லை அப்படின்னா அவங்க என்ன இது பண்ணுவான்னு தெரியல. குட்டி வந்து ஒர்க் போயிருக்காங்க. ஸோ ஒர்க்லேருந்து வந்துடுவாங்க. வர டைம் தான் நம்ம ஃபோனில் கேட்டுடலாம். ஓகேவா, வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் அதுக்குள்ளே மைக்லாம் செட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைக்லாம் செட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு குட்டி கால் பண்ணி பார்க்கலாம். கால் பண்ணிருக்கேன். ரிங்கு போகுதுங்க, ரிங்கு போகுது. ஸோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ரிங்கு போகுது. வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம பார்த்துடலாம். போகுது, எடுக்கலை. சரி விட்டுருங்க, வராங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேமரா அப்படியே அங்கேயே இருக்கட்டும். வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சில்வர் பட்டனை நம்ம வந்து என்னோட பெட்டுக்கில் தான் நான் வைக்க போகிறேன். நான் நினச்சேன் பீரோ மேலேயே வச்சிடலான்னு. எப்படியும் இவங்களாம் இங்கே வரமாட்டாங்க பதட்டத்தில். ஓகே, சில்வர் பட்டன் சேஃபாக தான் இருக்குது, யாரும் தப்பாக நினச்சி போயிடும். அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். minutes later. வண்டியா? என்ன கால் பண்ண எடுக்கவே இல்லை. சாப்பிட்டியா இல்லை சாப்பிடணுமா? அம்மா வீட்டில் சாப்பிட்டாடி வர சொன்னேனே, சாப்பிட்டியா இல்லையா? என்னாச்சு, கோல்டா? அம்மா நான் ஒன்று சொல்லணும். போட்டேன் மதியம் போட்டேன். என் வீட்டு நீ சாப்பிட்டல, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது இல்லையா? என்ன கால் பண்ணியிருந்த? வண்டி ஓடிட்டு வந்தா கால் எடுக்க மாட்டேன்னு தெரியாதா? வந்தோடனே என் ஃபோன் தான் எடுப்பியா? அழுதுட்டு இருந்தேன், அதுக்கு தான் கால் பண்ணேன். சாப்பிட்டியா இல்லையா? வீடு நானே ஆயிட்டு டென்ஷன்ல இருக்கேன். கடுப்பு எத்திக்கிட்டு இருக்காத. என்ன உனக்கு டென்ஷன்? இப்போ மூஞ்ச காட்டிகிட்டே இருக்க. காலையிலேருந்து வரேன், எனக்கு தான் தெரியும் டயர்டு. நீ என்னன்னா உட்காந்த இடத்துல மூஞ்சி காட்டிட்டு இருக்க. ஷோ கடவுளே, ஏசப்பா, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் சோதனை கொடுக்குற? சரி
அண்ணா கொடுத்தாருல கெடிகாரம், அதை எடுத்து மாட்டி விடு. அண்ணா கொடுத்தாருல கெடிகாரம், அதை எடுத்து நடுல ஏதாச்சும் மாட்டி விடு. எம்டியா இருக்கு. மாட்டலாம் இரு. அது எம்டியா இருக்கு பின்னாடி, அசிங்கமா பாரு. செல்லுல தானே சொல்லிட்டு இருக்கேன். அதான் பின்னாடி எல்லாமே போட்டோஸ் எல்லாம் இருக்கும். இல்ல நானே மிஸ்ஸா இருக்கு. என்ன மிஸ் ஆகுது? உங்களுக்கு போட்டோ மாட்டிருக்கா? அதான் டேய் பின்னாடி ஃபர்ஸ்ட் பாத்துட்டு பேசேன். பாரு கண்ணு இருக்குல, பாரு பாரு பாரு. எம்டியா இருக்குன்னு தான் மாட்ட சொன்னேன். எம்டியா இருக்கு. அங்க என்ன இருக்கு? சில்வர் பட்டன் எங்க? அதாமோ இப்பதான் ஞாபகம் வருது. முன்னாடி வெறும் ஆணி மட்டும் இருக்கு. சில்வர் பட்டன் இருந்துச்சடி. எம்டியா இருக்கு. பிள்ளையார் ஏதாச்சும் மாட்டு, கொஞ்சம் நல்லது நடக்கும் வீட்டுல. எனக்கு ஏன்டி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அதுக்குள்ள எங்கடி எப்படி சில்வர் பட்டன் காணாம போவோம்? பக்கத்துல அந்த அக்கா வீட்டுல குடுத்தம்பா, பாத்துட்டு தர வீடியோ போட்டிருக்கீங்களேடி. ஆண்டி அக்கா கிட்ட காட்ட மாட்டேன். வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் பண்ணலாம். நான் ஆணி அடிச்சு எவ்வளவு பத்திரமா மாட்டி வச்சிருக்கேன். சொல்ற கேளு, கொஞ்ச நேரம் பேன் கத்தாத. என்ன கத்தாதனா? அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா அந்த காலத்துக்காரங்களுக்கு? அது சரி, அவங்க ஆசையா கேக்குறாங்களேன்னு இப்ப காட்டு நம்பரு போன் பேசி இந்த அம்மா கிட்ட எடுத்துட்டு வந்து வெயிங்கடான்னு எங்க வச்சாலும் டயர்டா இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்து என்ன சாவு அடிக்கிற நீ ஒரு பக்கம். எங்க தேடு, நான் போய் கேட்டாச்சு வரேன். என் உயிரை வாங்குற நீ. முக்கியமான இம்பார்ட்டன்டான பொருள் நான் இங்க மாட்டுறதே தப்பு. நம்ம பண்ணலாமா? என்ன பண்ண போறோம்? மறுபடியும் அது கிடைக்க மாடி. அறிவு இருக்குதாடி கொஞ்சமாச்சு. ஐயோ 100K மட்டும் தாண்டி அது வரும். நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். தயவு செய்து சொல்றேன், என்ன டென்ஷன் படுத்த. நானே வேலைக்கு போய் டயர்டா வந்து நிக்கிறேன். இப்படி ஆணி மொட்டையா கிடக்குது. ஒரு புத்தியில உனக்கு ஒரு பொருள் எப்படி வைக்கணும்னு பத்திரம். சின்ன பசங்கள்ட்ட போய் காமிக்கலாமா? அவங்களை எடுத்து பெட்டு மேல தாண்டா வைங்கன்னு. உடஞ்சு கிழிஞ்சு போன நடி பண்ணுவோம். அது கண்ணாடி மாதிரி டென்ஷனா ஆகுது. நான் போய் கேட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். வா இங்க சீக்கிரம். எவ்வளோ ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஏன்னா அது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது. போயிருக்காங்க கேட்குறேன்னு சொல்லிட்டு என்னென்ன நடக்க போகுதோ தெரிலங்க. பார்ப்போம். எப்படியோ அடி வாங்க போகிறது நிச்சயம்னு நினைக்கிறேன். என்னன்னு வர தெரில. ஒரு ப்ராங்குக்காக அடி. ஆனால் பாவங்க வேலையிலேருந்து இப்போ தான் வராங்க. கொரியர் வேலைக்கெல்லாம் போயிட்டு இப்போ தாங்க வராங்க. அதுக்குள்ளே நான் டென்ஷன் பண்ணுறேன். சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். கேட்டா அவங்க எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க. அந்த பையன் அதான் வெளியே தானே இருந்தான். நான் இன்னும் எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லுறியா? நான் எடுத்துட்டு போல. அந்த அவங்க பையன் கிட்ட கொடுத்து இங்க வச்சுட்டாங்க. வீடெல்லாம் இல்லாம அவங்க ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ல. என்னமோ நினைச்சிட்டு இருக்க. ஒரு அக்கல் ஒரு எனக்கு உன்னால பாத்துக்க முடியலன்னா வேற என்னத்த நீ பாத்துப்ப? எனக்கு புரியல. அது எவ்வளவு இம்பார்ட்டன்டான பொருள். யாரு கையில குடுக்கணும்னு உனக்கு அறிவு இல்லை அவ்வளோ. அதுக்கான வேல்யூ என்ன, மதிப்பு என்ன சொல்லு. அதை நான் எதுக்காக இங்க மாட்டிருக்கேன்? அதுக்கு வாங்குறதுக்கு எவ்வளவு ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டிருக்கோம். ஒருத்தவங்க அதுக்காக ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆமா அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கி வச்சா நீ அசால்ட்டா சொல்ற எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ஏன் எடுத்து கொடுக்குற? என்ன கேட்காம எதுக்கு கால் பண்ணல? என்ன நீ நான் வேலையில இருக்கேன்னு தெரியும். நீ எதுக்கு காட்டுற? என்னத்துக்கு நீ கால் பண்ணி கேட்கலாம்ல என்கிட்ட ஒரு வார்த்தை? நான் வந்து எடுத்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எல்லாம். அந்த பாதான் நீ அவசியமானு கேக்குற. நீ தொடறதுக்கு இதெல்லாம் எதுக்கு இப்படி தொட்டுட்டு? ஐயோ எனக்கு டென்ஷனா இருக்கு. ஆணியை பார்த்தா ஒண்ணுமே இல்லாம இருக்குது. உனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையாமோ? ஒரு பொருளை எப்படிதான் பத்திரமா பாத்துப்பியா சொல்ல? அதை வாங்கிட்டு வந்து பத்திரமா வைக்க முடியல. கேட்டா அவங்க எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. நீ என்னன்னா இப்படி டென்ஷன் படுத்திட்டு இருக்க? அப்படி பாக்காத பலான்னு ஒண்ணு விட்டுற போறேன் நான் உன்னை. அதுக்கு எப்படி அழுத நீ ஒரு வாரமா? மறந்துட்டியான்னு சும்மாவா? அது மறுபடியும் இப்ப என்ன ஃபில்லப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க சொல்றியா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதுக்கு உட்காந்து எழுதி ஃபார்ம் நிரப்பி எங்களுக்கு காணாம போச்சுன்னா கூட தரமாட்டாங்களே. அவங்க என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண முடியாது. சும்மா கிடையாது, மறுபடியும் எழுத முடியாது, ஃபில்லப்லாம் பண்ணவே முடியாது. சில்வர் பட்டனுக்கு எதுக்கு சும்மா? எப்படி அப்ளை பண்ணி சொல்லு. காணாம போச்சு. காணாமதான் போச்சு. யாரு அப்ளை பண்ணி தருவோம் உனக்கு? மறுபடியும் நம்மகிட்ட சிஸ்டம் இருக்கா? இல்ல எதில் அப்ளை பண்ணுவ நீ? ஒன்னும் சில்வர் பட்டன் என்ன பண்ற? அழகு தானே பாத்துட்டு இருக்க. வாய மூடு. காமிச்சாச்சுல அதான் நம்ம சேனலுக்கு. நீ ஏன் சொல்ற பீரோக்குள்ள காமிச்சாலும் அது ஒரு நம்மளோட அடையாளம். பரவாயில்ல, நீ பீரோல இருக்குன்னு சொல்லு. குட்டி ஏஞ்சலோட அடையாளத்தை உட்கார்ந்துட்டு இருக்க.
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. இப்படிலாம் பேசாதனால எனக்கு பீரோல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டல. பீரோல வச்சுன்னு எத்தனை நாள் கேட்க மாட்டாங்க, லைவ் போனா கேட்க மாட்டாங்க. பீரோல வச்சிருக்கேன் எங்க சில்வர் பட்டன் கேட்க மாட்டாங்களா? பீரோல வச்சிட்டேன்னு சொல்லு. பீரோல வைக்கிறதுக்கு அதெல்லாம் பொக்கிஷமா? ஆமா, நிறைய பேர் பீரோல அழகு பார்க்கணும். அது 4 பேர் வந்தாங்கன்னா என் வீட்டுல இருக்குது சில்வர் பட்டன் வாங்கியிருக்கேன்னு பெருமை. எத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா நான் சொல்லும் போது. இன்னும் காணும் நம்மளுக்கு தானே தெரியும், அப்படியே ஊருக்குதுக்கா தெரியும். இந்த அது கிளிக்கிற பின்ன அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். நான் தானே கஷ்டப்பட்டேன். 2 பேரும் கஷ்டப்பட்டோன்னு தெரியுதுல, அது பத்திரமா பாத்துக்கணும். கொஞ்சம் கூட திட்டிட்டே இருக்க, எப்ப பதில் திட்டுற, ஒரு பொருள் காணும்னா திட்டுற. ஓ, எங்க போய் இப்ப நான் அது ரிட்டர்ன் அப்ளை பண்ண முடியாதுமோ? எல்லா விஷயத்திலயும் எல்லாம் பண்ண வேணாம், விட்டுரு. போனது எப்படி விட முடியும்? போனது போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அடிக்க வர சில்வர் பட்டனுக்கு போயிட்டு என்ன சில்வர் பட்டனுக்கு போய் அடிக்காம பின்ன வேற எதுக்கு அடிப்பாங்க? உன்ன வீட்டுக்கு போயிடுவேன். அம்மா கிட்ட இவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயத்த தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அறிவில்ல உனக்கு கொஞ்சம் கூட? எங்க வீட்டுல யாரா இருந்தா கூட நான் அடிச்சிருக்க மாட்டாங்க. யாருக்கிட்ட கேட்டு இப்ப நான் அப்ளை பண்ணுவேன் சொல்லு. நான் ஒரு பொருளே தொலைச்சிருக்கேன், தங்கமே தொலைச்சிட்டேன். ஆனா அதுக்கே அவங்க வீட்டுல எல்லாம் அடிக்கல தெரியுமா? வீட்டுல அடிக்க மாட்டாங்க. இது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சோசியல் மீடியால அடையாளமே இதுதான். சில்வர் பட்டன் தான் நமக்கு அடையாளம். ரொம்ப பண்ணீங்கன்னா அப்பா கிட்ட சொல்லி விட்டுருவேன். உன்னை யாரு ஃபர்ஸ்ட் நான் வராம இதெல்லாம் கை வைக்க சொன்னா? அப்புறம் உனக்கு தான் இவ்வளவு போட்டோ கீழே இருக்குது, எனக்கு இங்க எடுத்து வைக்க தெரியாதா? அங்க சில்வர் பட்டன் வைக்கணும்ன்றதுக்காக தான் ஆணி அடிச்சு வச்சிருக்கேன். மத்த போட்டோல என்ன பண்றது, காணாம போச்சு. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அசால்ட்டா பேசிட்டு இருக்க. எப்படி ஆணி ஆல்ரெடி டென்ஷன்ல பத்திரமா வச்சுக்க தெரியாதா? தெரியாது. குட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கலாம் சொல்ல தெரியாதா அவங்களுக்கு எல்லாம்? அவங்க ஆசையா கேட்டாங்க, கத்தி விட்டு வந்துட்டேன் ஏற்கனவே. ஆசையா கேட்டாங்கன்னா குட்டி வட்டம் அது உடையும் தெரியாது உனக்கு. இதுக்கு நீ வருவியா என்ன? சரி உடைச்சிட்டியா? உண்மையை சொல்லு, நான் அடிக்க மாட்டோம். உண்மையை சொல்லிடுறியான்ட்டு. உடைச்சியா? அக்கா கேட்டாங்க, காட்ட போனேன். எங்க போ? அக்கா வீட்டுல வச்சிட்டியா? நான் போன் வந்துருச்சு, அதுக்குள்ளே போயிட்டேன். அதுக்குள்ளே அவன் என்ன பண்ண இல்லக்கா, அதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ண எடுத்துட்டு மாத்தி என்ன பண்ணீங்க சில்வர் பட்டனை? அதுக்குள்ளே அவன் நான் சொல்லிட்டேன் அக்கா அப்படின்னு கொடுத்தானா, வீட்டுல எடுத்து போய் விடா பெட் மேலன்னு சொன்னேன். பெட்ல தேடினியா? தேடிட்டேன், நல்லாவே தேடிட்டேன், கிடைக்கல. எப்படி கிடைக்காது? நீ வேணா அங்க தேடி பார்த்துக்கோ, நான் அங்க வைக்கல, இங்கெல்லாம் இல்ல. தேடிட்டேன், நல்லா தேடிட்டேன், கீழே எல்லாம் தேடினேன். லாஜிக்கே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்புல வாங்கி இருக்கிறது. அதெல்லாம் தேவையில்லாம பேசாத சொல்லிட்டேன் நானு. என்ன தேவையில்லாம பேசாதனா? உழைப்புல வாங்கின பொருள் அது. அசால்ட்டா உட்காந்து பேசிட்டு இருக்க. யாருக்கு ரொம்ப அடிச்சுட்டு இருந்தா நான் டென்ஷன் ஆயிடுறேன். அடிச்சுட்டே இருக்க கூடாதுன்ற அறிவில உனக்கு ஒரு பொருளை பத்திரமா வச்சு பாதுகாப்ப தெரியாதா? இப்படிதான் ஊதாரித்தனமா போய் பக்கத்துல எல்லாம் குடுத்துட்டு வந்துட்டு இருப்பியா? கையில காலில இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுக்க வேண்டியதானே யாராவது கேட்டாங்கன்னா? ஏய், இந்த பார்வெல்லாம் என்கிட்ட பாக்காத, அப்படியே ஒரே பலாரும் விட்டுருவேன். கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தாதான் நீ இதெல்லாம் பண்ணுவேன். கொஞ்சமாச்சும் கஷ்டப்பட்டோமே நான் அதை நினைச்சு பாரு. அது வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டோம். இப்போ யார்கிட்ட ஃபில்லப் பண்ணி நான் எழுதி ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்ளை பண்ணி, ஐயோ அதுக்கே இன்னும் 6-7 மாசம் ஆகும் போலே. கொஞ்சம் யோசிக்க மாட்டேன். போய் தேடி இப்படி போயிருந்துச்சு போ, இப்படி போயிருந்துச்சு போ போ, பார்க்காத அப்படி டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கா. அந்த சில்வர் பட்டன் வரும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்ட. ஏய், இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. மூஞ்சி அப்படி வைக்காத. எவ்வளவு சந்தோஷப்பட்டாயா? சில்வர் பட்டன் வந்துருச்சு. எங்க வச்சுட்டோ, என்ன பண்ணாலோ ஏது பண்ணாலோ தெரியல. வந்து பார்க்க டயர்ட் ஆகுது, எனக்கு பசிக்கல. வேலைக்கு போய் டயர்டா வந்து படுத்து தூங்க வேணாம். நானு ராத்திரியில உன்ட்ட இதான் ரோதனை எனக்கு. எதையா ஒண்ணு தொலைக்கிறது, அப்புறம் அழுவ வேண்டியது. நான் அழுவணும். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மனசெல்லாம். அதுக்கெல்லாம் நான் யார்கிட்ட கேட்டிருப்பேன் தெரியுமா? நானும் தான் ஹெல்ப் பண்ணேன். ஆமா, நீ தானே ஹெல்ப் பண்ண. எத்தனை வாட்டி அப்ளை பண்ணி பார்த்த? காணாம போயிடுச்சுல, விட்டு. இதுக்கப்புறம் காணாம போச்சுன்னா எப்படி விடுவேன்? இதுக்கப்புறம் தர மாட்டாங்க. யார் தர மாட்டாங்க? மறுபடியும் உட்காந்து அப்ளை பண்ணிட்டு கடை.
அப்பதான் உங்களுக்கு அந்த அருமை தர என்னன்னு தெரியும். மாட்டாங்க, அப்படியே பண்ணாலுமே தர மாட்டாங்க. ஏன் தர மாட்டாங்க? அவங்க ஏன் தருவாங்க நம்மளுக்கு? அப்புறம் எப்படி சில்வர் பட்டன் எல்லாமே எனக்கு தேவை, நான் வீடியோல காமிச்சிட்டேன் போதும். எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நான் அப்ப வாங்கி நம்ம கஷ்டப்பட்ட இல்ல, நான் போய் சொல்லிடுவேன். உழைப்புலாம் தேவையில்ல. உழைப்பு தேவையில்ல உனக்கு. நான் தான் சொல்லிடுவேன். நான் சொல்லிடுவேன். காணாம போச்சுன்னு ஒரு வீடியோ கொடுக்குறியா? புடு, மக்களுக்கு தெரியட்டும். அந்த அண்டவானை இந்த மாதிரி தூக்கிட்டு போனேன், குழந்தைங்க எங்க போட்டுச்சுன்னு தெரியலன்னு சொல்லு. இப்படி தேவையெல்லாம் பண்ணியிருந்தேன்னா அடிச்சிடுவேன். நான் இப்ப அடிக்கிறல்ல, நீ ஓடி போயிருவ. ஞாபகம் வச்சுக்கோ. தொலைச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க. போய் கேட்டு எந்திரிச்சு போய். எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றவங்க நீ. எனக்கு இருக்கிற டென்ஷன்ல நானே பெரிய பூரப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். நானும் தான் டென்ஷன்ல இருக்கேன். சில்வர் பட்டன் மேல ஏன் பர்த்டே கை வர வைக்கிற? வருது, என்ன பண்றது தெரியல. அதுக்கே எனக்கு நீ ஒண்ணும் பண்ணதே போதும் எனக்கு. இதுக்கு மேல இன்னும் என்ன பண்ணி கிளிக்க போற? நீ வாங்கி கொடுக்குற பொருளே பத்திரமா வச்சுக்க மாட்டேங்கிற. நான் ஏதாச்சும் பண்ணணும்ல. நீ ஒண்ணும் பண்ண வேணாம், பண்ணதே போதும். பொருளை பின்ன பத்திரமா வீட்டுல நான் வர வரைக்கும் வீட்டுல பத்திரமா பாத்துட்டாலே எனக்கு போதும். நான் பெஸ்டா நீ ஒரு பெஸ்ட்டும் பண்ண வேணாம் எனக்கு. நான் பண்ணுவேன், பெஸ்டா தான் பண்ணுவேன். ஓ, இவ்வளோ அவார்டு, இவ்வளோ இது. அதை விட பெஸ்ட் என்னன்னா எனக்கு சில்வர் பட்டன் தான். தெரியுமா? எனக்கு அவார்டு என்னது அவார்டு? அப்ப எதுக்கு அழுத அப்போ? சில்வர் பட்டன் வருது, எப்போ வரும் அழுது, எல்லாம் தூங்காம கொள்ளாம சாப்பிடாம கொள்ளாம. அப்ப எதுக்கு பண்ண? நடிப்பா அதெல்லாம்? நடிப்பான்னு கேட்டேன். என்கிட்ட நடிக்கிறதுக்கா? சீக்கிரமா வாங்குறதுக்கா? ஏய், கோவம் ஆச்சுன்னா சரியான அடி அடிப்பேன். எந்திரிச்சு போய் என் பக்கத்துல உட்காராம ஃபர்ஸ்ட் என்னோட மைண்டே சரியில்லை. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எப்படி என்ன பண்ண போறேன், என்ன பண்றதுன்னே தெரியல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அதுக்கான வேல்வியே உன்கிட்ட வந்துச்சு பாரு. அதான் ஒருத்தருத்தவங்க பொக்கிஷமா பீரோல வச்சு அழகு பாக்குறாங்க, பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஒரு சில்வர் பட்டனை உன்னால பத்திரமா பாத்துக்க தெரியாதுக்கா. நீ இருக்கிறதே வேஸ்ட். அங்க கொடுத்த இங்க கொடுத்தன்ற. பசங்க கிட்ட தான் கொடுத்தேன். பசங்கள்ட்ட எதுக்கடி குடுக்குற நீ? என்னை கேட்காம ஒரு பொருள் வீட்டுல இருந்து எதுக்கு எடுத்து குடுக்குற? யார நான் கேட்கணும்? வரேன். என் வீடு என் சில்வர் உன் பட்டன். வீடுதான். நான் வரணும் இல்லையா? என்கிட்ட கேட்கணும்ல ஒரு வார்த்தை. உஷ்டத்துக்கு எல்லாம் வீட்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்து குடுப்பியா? நானே ஆல்ரெடி அமைதியா நானே டென்ஷன்ல இருக்கேன். வேணும்னே பண்ணிட்டு இருக்கிற பொருள் எல்லாம் குடுத்துட்டே இருப்பேன், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? கொடுக்க மாட்டேன். என்னது கொடுக்க மாட்டியா? சரி, இரு, நெக்ஸ்ட் உன் பர்த்டே தான் இருக்கு. என்ன பண்றது இப்ப? அண்ணா கிட்ட கேட்டு பாக்கட்டா? அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு மறுபடியும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டு பாக்கட்டா? மறுபடியும் அப்ளை பண்ணா கூட எவ்வளவு நாள் ஆகும் தெரியல. எவ்வளவு வருஷம்? 7 மாசம் 8 மாசம் 7-8 மாசம் ஆகுமா? அது வரைக்கும் சில்வர் பட்டன் இல்லாம அந்த ஆணிலாம் அசிங்கமா இல்ல. நான் சொல்லிடுறேன் பீரோல இருக்குன்னு. யார்கிட்ட சொல்லுவேன்? யாருன்னா கேட்டாங்கன்னா கமெண்ட்ல பீரோல இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். பீரோல வச்சிருக்கோம் அப்படின்னு. நம்ம லைவுக்கு வந்தா அதாண்டி அழகு. இல்ல பரவாயில்ல, பீரோல வச்சிருக்கோன்னு சொல்ல. நாளா போய் சொல்லிடுவேன், அதெல்லாம் எனக்கு பெருசு இல்ல. நாளா போய் சொல்லிடுவேன், அதெல்லாம் எனக்கு பெருசு இல்ல. போய் சொல்லி மக்களை ஏமாத்திடுவேன். நீ என்ன ஏமாத்துற மாதிரி என் ஊரே ஏமாத்துவோன்னு எனக்கு தெரியாதா? அவர் என்ன நினைப்பாரு? இப்பதானடா வாங்குனீங்க, என்னடா உடனே காணாம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் அசிங்கமா நினைக்க மாட்டாரு? என்ன தப்பா நினைப்பாரு தானே? என்ன நினைக்கிட்டோம், கேட்டு பாக்கவா? தப்பா நினைச்சிட்டாருன்னா அண்ணா நான் நினைக்கிறாரு. என்னடா இப்பதான் வாங்குனீங்க, எப்படா காணாம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சாரு. இல்ல, நான் எங்க வீட்டுல ஒரு திருடன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். மறுபடியும் அப்ளை பண்ண முடியுமான்னு வேணா கேட்டு பாக்குறேன். அப்ளை பண்ணி நம்ம மறுபடியும் வேணா வாங்க ட்ரை பண்ணலாம். இப்படியெல்லாம் விடக்கூடாது, ஏன்னா அது நம்ம கஷ்டப்பட்டது. ஆமா, இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா இருக்க கத்துக்கோ. ஒரு பொருள் கொடுத்தா வெறுப்பேத்துற நீ என்ன.
நான் அடிச்சு பாக்குறேன் அவருக்கு எடுத்தாருன்னா கேட்டு பாக்குறேன். உடேரி போன ஃபர்ஸ்ட் மயிறு மாதிரி உடேரி போன ஃபர்ஸ்ட் மயிறு மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்காது. டென்ஷன் பத்தி டச் பண்ணாத என்ன நீ. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை எல்லாத்திட்டையும் கேட்கணும்னு. ஒரு பொருளை நீ பத்திரமா பாத்துட்டு இருந்தா இவ்வளவு எனக்கு வேலையும் வந்திருக்காது. அசிங்கமா இருக்கு இப்ப எனக்கு கால் பண்ணி அவர்கிட்ட கேட்கறதுக்குலாம். என்னடா அதெல்லாம் பொக்கிஷ மாதிரி பாத்துப்பாங்க அவங்களா பூஜை போட்டுலாம். ஏந்து ஓடு மரியாதையா கத்திக்கிட்டே இருக்க. என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப எனக்கு கேட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்காது. உனக்கு வெக்கமானமே இருக்காது. போறோம் வாய மூடிட்டு என்ன சும்மா கை வாங்கிட்டு இருக்க? ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஆமா நீ பத்திரமா வச்சிருந்தா எனக்கு இப்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்ற நமக்கு ஒரு அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமே நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம பொக்கிஷமா வச்சு பாத்துருக்கணும். அதை போய் நீ மிஸ் பண்ணிட்டு இப்ப நான் எப்படி கால் பண்ணி அவர்கிட்ட கேட்டு நான் எப்படி அப்ளை பண்ணேன் கேளு கேட்கலன்னா ஓடு. அதான் வாங்கி எவ்வளவு மாசம் ஆயிருக்கும் சொல்லு. 1 2 3 4 4 மாசம் கூட ஆகல அதுக்குள்ளே தொலைச்சிட்ட சில்வர் பட்டன். 4 3 தெரியல. எப்படி நான் அவர்கிட்ட கேக்குறது அசிங்கமா இருக்கு. வாயில தான் பேசாத முனி 2 வெறுப்பு ஏத்திக்கிட்டு. இந்தா அந்த சில்வர் பட்டன் கத்திக்கிட்டே இருக்கேன்டா. இதானே வேணாம் எடுத்துட்டு ஓடு. அப்புறம் என்கிட்ட பேசுற வேலை தூக்கி போடுற வேலை வச்சுக்காத. பலார்னு விட்டுருவேன் செவுத்திலே. தானே வேணும் உனக்கு. இதான் இம்பார்ட்டன்ட். என்ன போட்டு அந்த அடி அடிக்கிற இதுல தெரியுது உன் பாச வேச என்னன்னு தெரியுது. மரியாதையே கிளம்பு. ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான் போ. ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான் சொல்ற. ஆமா அப்படியே போட்டு அடிக்கிற. அவ்வளவு இது பேசுற பிராங்க்ல. நீ என்கிட்ட பிராங்க் தானே இது. ஓவரா பேசிட்டு இருக்க. அப்படி அடிக்கிற 4-5 வாட்டி. நானும் அமைதியா போயிட்டு இருக்க நடிக்கிற. இதுவே உனக்கு பாத்துக்க தெரியாது. வேற என்ன பாத்துக்கன்னு கேக்குற. பிராங்க் தான் எடுக்கிறாங்க. எதுக்கு நீ அதெல்லாம் எடுக்கிற? ஃபர்ஸ்ட் வேலைக்கு நான் போயிட்டு வரேன். எனக்கு எவ்வளவு என்ன நீ எடுத்ததே இல்லையா? என்ன எடுக்க போது அப்ப நான் பாத்து வேலைக்கு போகும்போது எடுக்க கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேனா இல்லையா? எனக்கு வேலை 1008 டென்ஷன் இருக்கும் வெளியில போனா. நீ எதுக்கு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்க? போய் எடுத்துட்டு போய் மாட்டிக்க போ. அது சில்வர் பட்டன்ல விளையாடுற நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். சும்மா தான் பிராங்க். யாருமே அப்படியே எடுத்ததே இல்லை. நான் மட்டும் இந்த உலகத்திலே அப்படியே எடுக்கிறேன். நான் சொல்லல. நான் இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம எடுத்துட்டு இருக்கேன். அதனால பிராங்கே எனக்கு பிடிக்கல. என்ன பிராங்கே பிடிக்கல? சில்வர் பட்டன்ல தான் விளையாடுவியா? சொல்லு. நானே முடிச்சுக்கிறேன். போட்டாவே போடுறேன். எல்லாம் போடாம கூட விட்டுறேன். போடவே நான் அது என்னோட விருப்பம். நான் போட்டா போடுவேன். போடலன்னா போடாதுன்னு தான் நானும் சொல்றேன். பாத்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிராங்க். அப்புறம் இந்த மாதிரி உன்னை நீ எங்க வெளில போயிட்டு வரமோ நான் வச்சு செஞ்சனா உனக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மண்டையில அப்படியே போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். சரி விடு. சாரி. சரி உர்ரி. எனக்கு என்ன தெரியும் நீ எடுத்துட்டு வீடியோவே எடுக்க மாட்டேன் பாரு. எனக்கு என்ன தெரியும் நீ எடுத்துட்டு இருக்கேன்னு. இப்படி எல்லாம் பண்ணனா அப்புறம் நான் என்னடி பண்ணுவேன்? இப்படி அடிக்கிற அப்படியே கோவம் வந்துச்சு. சரி விடு. சரி சாரி விடு. இனிமே பண்ண மாட்டேன். சாரிடி. எனக்கு தெரியலங்க இவ இப்படி எல்லாம் பண்ணா. சில்வர் பட்டன் எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வாங்கணும் எனக்கு தாங்க தெரியும். அதுதான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் அந்த வாட்டி. சரி விடு. சாரி. சரி இதுக்கப்புறம் விடு. நான் அப்படிலாம் பண்ணேன். நான் வேலைக்கு போற டென்ஷன்ல அப்படிலாம் எடுக்காதமோ. இதுக்கப்புறம் பிராங்க் வீடியோலாம் எனக்கு தூக்கம் வருது. இல்ல டல்லா போதுதான் நல்ல வீடியோவா எடுத்த. ஓவரா எனக்குமே நான் சாப்பிட கூட இல்லைங்க. நான் பாக்குறீங்களா எனக்கே வேலை டயர்டா இருக்கு. பாருங்க இப்படி இருக்கு. டயர்ல வரேன். இவன் என்னடானா இதை வச்சு இவளை தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறான். சரி விடு. ஜாலியாவே முடி. ஓகே பாய்ங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.